கனடா மத்திய அரசு அறிவித்திருந்த எரிபொருள் மீதான சில வரிகள் இடைநிறுத்தம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் சாதாரண ரக பெட்ரோல் லீட்டருக்கு 10 காசுகளும் டீசல் லீட்டருக்கு 4 காசுகளும் குறைய வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. பிரதமர் மாகாணி கடந்த வாரம் அறிவித்ததன்படி இந்த கலால் வரி இடைநிறுத்தம் எதிர்வரும் தொழிலாளர் தினம் வரை நீடிக்கும். பெட்ரோல் நிலையங்களில் அதிகரித்து வரும் விலையை கட்டுப்படுத்த இது ஒரு விவேகமான நடவடிக்கை என லிபரல் கட்சி தெரிவித்துள்ளது. இந்த வரி சலுகையினால் அரசுக்கு சுமார் $2.4 பில்லியன் வருவாய் இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது போர் தொடுக்க எடுத்த முடிவை தொடர்ந்து உலக சந்தையில் எரிசக்தி விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சரக்கு கப்பல் போக்குவரத்திற்கு ஈரானும் வாஷிங்டனும் மாறி மாறி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தற்போது கனடா முழுவதும் ஒரு லிட்டர் பெட்ரோல் சராசரியாக $1.74 என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. இது கடந்த ஆண்டை விட 40 காசுகள் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை போதுமானதல்ல என்று கன்சர்வேட்டிவ் கட்சியினர் வாதிடுகின்றனர். எரிபொருள் வரி நீக்கத்தை இந்த ஆண்டு இறுதி வரை நீடிக்க வேண்டும் எனவும் தூய்மையான எரிபொருள் தரநிலைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான கார்பன் வரி ஆகியவற்றை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற இணையதளத்திற்கு சென்று பார்வையிடுங்கள்.